வாகா எல்லை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நாட்டுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம். இந்த எல்லையில் நம்மளுடைய படை வீரர்கள் நிற்பாங்க, அந்த எல்லையில் பாகிஸ்தான் படை வீரர்கள் இருப்பாங்க. அதாவது இந்திய எல்லையில் ஒரு வீரரும் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற ஒரு வீரரும் கொஞ்சம் நட்பாகிடுறாங்க. அப்போது ஒரு நாள் பாகிஸ்தான் வீரர் ஒரு பாக்கெட்டை நம்மளுடைய இந்திய வீரர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா 2 பிஸ்கெட் எடுத்து நாய்க்கு போடுறாரு. அந்த நாய் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போதே சொல்கிறாரு, மன்னிச்சுக்க நண்பா, என்னதான் நம்ம நட்பாக இருந்தாலும் இப்படி தான் செஞ்சு நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிடுறாரு. மறுபடியும் இன்னொரு நாள் இவர் டீ குடிச்சிட்ருக்காரு. அப்போ அவர் வரார். வந்தோடனே இவர் இன்னொரு கப்பை எடுத்து டீயை ஊற்றி அவருக்கு கொடுக்குறாரு. அவர் அதை உடனே குடிக்கிறார். குடித்தோடனே இவருக்கு ஆச்சரியமாகிடுது இந்திய வீரருக்கு. என்னது, நீ பரிசோதனை செய்யாமல் நீ பாட்டு குடிச்சிட்டியே அப்படின்னு கேட்டோன்னே, இந்தியர்கள் ஒரு காலம் இதை மாதிரி சாப்பாட்டில் விஷம் வச்சு நம்மளை கொல்ல மாட்டாங்க, எதிர்த்து நின்று போரிடுவாங்களே தவிர பின்னாடி முதுகில் குத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு வரி அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த இந்திய வீரருக்கு ஒரே நெகிழ்ச்சி ஆகிடுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா உணவகங்களில் போய் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே பயப்பட வேண்டியதாக இருக்குது. இதில் எப்படி, அதுவும் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டோம்னா இது எத்தனை நாள் சிக்கன் தெரியலையே, வீணாக போன சிக்கனாக இருக்குமோ, இதில் பூனைக்கறி கலந்துருப்பாங்களோ, நாய்க்கறி கலந்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு தவிப்பு நமக்கு வருது. அந்த அளவுக்கு இன்றைக்கி மோசமாக உணவில் விஷத்தை கொடுக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் உருவாகி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பணம் அது ஒன்று தான் பிரதானம், அதுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உணவகங்களெல்லாம் போயிட்டு பரிசோதனை செய்ய போனாங்க. அப்போ சாம்பார்லேருந்து ஒரு இவ்வளோ பெரிய பேப்பர் அது உள்ளே கிடக்கு, அதை எடுக்கிறாங்க. எலி அங்கங்கே ஓடுது, கரப்பாம்பூச்சி பறக்குது. அப்படியே அந்த இடமே கிச்சன் அவ்வளோ மோசமான ஒரு சூழலில் இருக்குது. ஹோட்டலில் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க, ஆனால் கிச்சன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கன்றாவியாக இருக்குது. நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனை தாண்டி தான் பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த பக்கம் போகும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, அங்கே தண்ணி ஓடி போய் கிடக்கிறது, காய்கறியை கட் பண்ணி கீழே போட்டு வச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம க்ராஸ் பண்ணி போவோம். உண்மையாக சொல்கிறாங்க, ஒரு உணவகத்தில் இதை மாதிரி நான் க்ராஸ் பண்ணி போகும்போது கறியை கீழே போட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே நான் அந்த இடத்துல சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி நிறைய இடங்களில் அது மாதிரி நடக்குது. அதுவும் அங்கே இருக்கிற கழிவறை இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே மோசமாக இருக்கும். சில இடங்களில் ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரே கழிவறை இருக்கும். அதில் ஒரே சிகரெட் ஸ்மெல்லு, அங்கே சிகரெட் அவ்வளோ கிடக்கிறது. நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்தளவுக்கு டீசெண்டாக இருக்கிற ஹோட்டல் சொல்கிறேன் நான் சாதாரண ஹோட்டல்லாம் சொல்லலை. அப்படி இருக்கிற உணவகங்கள்லேயே இதை மாதிரியான ஒரு கழிப்பறைகளை வச்சுருக்கிறாங்க. அது இப்போ உணவு எவ்வளவு அவங்க கேர்ஃபுல்லாக சமைப்பாங்கன்னு பாருங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அது எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்க தயார் பண்ணுறாங்க, எப்போ நம்மக்கிட்ட சேருது, அதை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும். அதுவும் டிவியில் அதை பற்றின விளம்பரங்கள் ரொம்ப அழகான விளம்பரங்கள். அதோடைய அட்ராக்ஷன், கலரு, அதெல்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஒரு டெம்டேஷன் ஏற்படுத்தி அதை சாப்பிட வைக்கிறாங்க குழந்தைங்கள. அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட அடம் பண்ணுதுங்க பிள்ளைங்க. அப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, வாங்கி கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. அப்படி சாப்பிட்ற ஒரு படம் கூட அது எடுத்திருந்தாங்க, ஸ்னேகா நடித்த ஒரு படம் கூட. அந்த மாதிரி மெல்ல கொள்ளும் மிச்சமாக நம்மளுடைய குழந்தைகளை அது கொண்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சனம். நீங்கள் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயோ யாருக்கோ அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கேன்சரான ஊரே பேசும்.
ஆனால் இன்றைக்கி 10 பேரை எடுத்துக்கிட்டால் அதில் 6 பேருக்கு கேன்சர் இருக்குது. அதில் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு கூட கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். பால் பவுடரை வந்து கூட தூய்மையாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்லும்போது, ஐயோ கடவுளே, இந்தியா ஏன் இப்படி ஆச்சு? மற்ற எந்த கண்ட்ரிலையும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நீங்கள் உடனடியாக அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வர முடியாது. இன்றைக்கு மட்டும் அந்த பாகிஸ்தான் வீரர் வந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வந்து ஒரு உணவகத்தில் சாப்பிட்டானா, ஐயோ அம்மா கடவுளே, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதில் வேணாலும் கலப்படம் செய்யலாம். ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலப்படம் செஞ்சு ஏதோ ஒரு வகையில் அது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கூட அது ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ஒரு கலப்படம் செய்கிறீங்கன்னா இன்னொரு கலப்படம் செய்வாங்க. நீங்கள் உங்களுடைய பொருட்களை வேணால் சுத்தமாக எடுத்து உங்கள் மனைவிக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் வேறு இடத்துலேருந்து வர உணவுப் பொருட்களை வந்து உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போ இதில் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணும். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற இந்த விஷத்தை சாப்பிட்டு யாரோ ஒருத்தர் செத்து போனால் அந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடுமா? பணம் முக்கியம்தான், ஆனால் பணமே வாழ்க்கையில். சார், இப்போ இந்த ரசாயன தண்டனையில வந்து என்னென்ன பாதிப்புகள் வரும் சார்? நம்ம பாதிப்பு வந்து கட்டாயம் அது வந்து குடல் பாதிப்பு வந்து அல்சர் ஆகி கேன்சர், அதிகபட்சம் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல்ல வந்து குடல் பாதிப்பு வரும். ஆமாம், குடலில் பாதிப்பு வரும். பாதிப்பாகி அல்சர் ஆகும். சரிங்க சார். அது பின்னால் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அது வந்து மேக்சிமம் கேன்சர், ஏன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் அது அந்த மினரல் ஆயில். அது போக கெட்டு போயிடுச்சு ரொம்ப. சரி பார்த்து பேட் ஸ்மெல், ரொம்ப ஸ்மெல் இருந்தது. சரிங்க சார்.